ஜன்னப்ஜம். அன்பின் தகப்பனை உமை நன்றியோடு குடும்ப துதிக்கிறோம், உமை சோதரிக்கிறோம். ஏசப்பா, அந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாழ்விற்கு கொடுக்க தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு கூட ஏசப்பா நீர் இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தடையெல்லாம் மாற்றுங்க, ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வதிங்க. பாடல் ஆராதனை வேளையில் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய பிரசன்னத்தினால இந்த இடத்தையும் எங்களையும் நீர் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தாரும். ஆண்டவரே ஜெப பகுதியை நீர் ஆசீர்வதித்தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, தொடர்ந்து ஏசப்பா ஆண்டவரே செய்தியின் வழியை நீ ஆசீர்வதித்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படும் ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, தொடர்ந்து உம்முடைய ஆளுகை இந்த இடம் முழுவதும் ஆண்டவரை நிறைந்திருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அழைத்து கொண்டு வரும். தடையெல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி போடும். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். Praise the Lord. Jesus. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Hallelujah. Praise the Lord. Jesus. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. Hallelujah. வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர், அவர் வல்லவர் என்கிறதான படம். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். சந்திர சூரியன் சகலமும் வணங்குதே, எந்தனின் இதயம் இன்பத்தால் பொங்குதே. சந்திர சூரியன் சகலமும் வணங்குதே, எந்தனின் இதயம் இன்பத்தால் பொங்குதே. உந்தனின் கிருபையை எண்ணவும் முடியாதே, தந்தையும் ஆனவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். பச்சை கம்பள வயல் பரமனை போற்றுதே, பறவை இனங்களும் பாடி துதிக்குதே. பச்சை கம்பள வயல் பரமனை போற்றுதே, பறவை இனங்களும் பாடி துதிக்குதே. பக்தரின் உள்ளங்கள் பரவசமடையுதே, பரிசுத்த ஆண்டவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். உடன் நலம் பெற்றதால் உள்ளமும் பொங்குதே, கடல் போல காருண்யம் கண்டதால் கொள்ளுதே. உடன் நலம் பெற்றதால் உள்ளமும் பொங்குதே, கடல்
நல்லவர். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி. உம்முடைய திரு சமூகத்துக்கு கடந்து வருவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நல்ல பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்த தேவனே உம்மை துதிக்கிறோம். எலியாவின் தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களில் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை விட்டு அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை விட்டு பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே
ஒருவரும் இல்லை ஆண்டவரே. என் நல்ல தேவன், என் நல்ல தேவன், நீர் வல்லமையுள்ளவர், நீர் அக்கினிமயமான தேவன். அப்பா அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே கேட்டருளுகிறவர், நீர் மறு உத்தரவு கொடுக்கிறவர், மறு உத்தரவு அருளி செய்து இப்படி நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறவர். அன்றைக்கு எலியாவின் ஜெபத்தில் மறு உத்தரவு அருளி செய்தவர் உம்முடைய அக்கினியை வல்லமையினால ஆண்டவரே நீர் ஆண்டவரே வெளிப்படுத்தின தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறீர். நீர் சர்வலோகத்துக்கும் நீர் ஆண்டவராக இருக்கிறீர். நீர் தேவனாக இருக்கிறீர். நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகு நிழலில் மறைப்பார். எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகு நிழலில் மறைப்பார். நம்புவதற்கு எனக்கென்று சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ உன்னை அணுகாது. பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் கரங்களில் தாங்குவார். பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ உன்னை அணுகாது. பாதைகளில் தேவனுடன் தூதர்கள் தம் கரங்களில் தாங்குவார். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக கருதுகிறவர், எங்களை விசாரிக்கிறவர், எங்களை போஷிக்கிறவர், எங்களை நடத்துகிற தேவனே உம்மை துதிக்கிறோம். அன்னைக்கு ஆண்டவரே எலியாவின் மூலமாக சாரிபாத்தின் விதவையை போஷித்து நடத்தினேன். அந்த குடும்பத்தையே நீர் ஆசீர்வதித்து அப்பா நீர் விசாரித்து அறிகிற தேவன். ஆண்டவரே எல்லா குறைவுகளையும் நீர் நிறைவாய் மாற்றி நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் நீர் ஆசீர்வதித்து நடத்துவதற்கு, எங்களுடைய குறைகளை நிறைவாய் ஆக்கி ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நடத்துவதற்கு நீர் உண்மையுள்ள தேவனாய் இந்த நாளிலே நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே அருமையான ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே பாடல் ஆராதனை கர்த்தர் எங்களோடு கூட
நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்த மீதியான ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதித்தாரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுதி நின்று ஒரு சில காரியங்களுக்காக தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்ய போய் நாம் எல்லாரும் எழுதி நிற்போம். எல்லாரும் தேவாதி தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்ய போகிறோம். முதலாவதாக இந்த நாட்களில் படிக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்ய போகிறோம். இந்த புதிய கல்வி ஆண்டில் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அவங்களுடைய தேவைகளை தேவன் சந்திக்கும்படியாக, கர்த்தர் ஞானத்தின் அறிவிலே அவர்கள் வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்யும்படியாக, அது மாத்திரமல்ல இந்த கல்வியாண்டுக்கான எல்லா தேவைகளை தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சந்தித்து கொடுக்கும்படியாக, பெற்றோர்கள் எடுக்கிற பிரயாசங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக, நல்ல ஒரு கிருபைகளை அனுக்கிரகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக, விசேஷமாக பிள்ளைகள் போக்கிலும் மரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக, சைக்கிளில் போவாங்க, டூ வீலரில் போவாங்க, பஸ்ஸில் போவாங்க, கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தர் காத்து நடத்தும்படியாக, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தாங்கி நடத்தும்படியாக, படிக்கிற இடத்திலும் கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தாங்கி நடத்தும்படியாக, விசேஷமாக புதிய வகுப்புக்கு அடுத்த வகுப்புக்கு கடந்து போகிற 11th பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் ஒவ்வொரு புதிதாக கடந்து போகிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே அவர் தைரியப்படுத்த வேண்டுமா. சில நேரத்தில் சில கலக்கங்கள், பயங்கள், ஆசிரியர்களை பார்த்த உடனே சில பயங்கள் வரலாம். இவர்கள் எப்படி நடத்துவார்கள் என்பது சில நேரத்தில் இந்த டீச்சர் ஆசிரியர் பார்த்து அவங்க பயம் இருந்ததுன்னா கர்த்தர் அவை எல்லாம் எடுத்து போடும்படியாக ஒரு தைரியத்தை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கணும். அந்த புதிய கல்வி ஆண்டில் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, நாம சண்டே கிளாஸ் எடுக்கிற பிள்ளைகள், கடந்து வருகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, திருச்சபைக்கு கடந்து வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, இதெல்லாம் நாம் நோக்கி பார்த்து தேவனை நோக்கி பார்த்து நான் ஜெபம்மா அநேக காரியங்கள் இருக்கிறத கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக, அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவர் புதிய கல்வி ஆண்டுக்குள்ள போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே நீங்கள் நடத்தணும், அவங்களை உற்சாகப்படுத்தணும், அவங்களை தைரியப்படுத்தணும். ஆண்டவர் இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கான தேவைகள், கல்வியாண்டுக்கான எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொடுக்கணும். பெற்றோர்கள் எடுக்கிற முயற்சிகள், பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் விசேஷமாக பிள்ளைகளை எந்த இடத்திலும் நீர் வெட்கப்படுத்தாமல் ஆண்டவரே பிள்ளைகளை தேவன் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை உங்களுடைய வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே பிள்ளைகள் புதிய கல்வி ஆண்டுல ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் வெட்கப்பட்டு பயந்து போய்விடாதவர் கர்த்தர் பிள்ளைகளை உம்முடைய கரத்தைனால அவர்கள் கரத்தை நீர் பற்றி கொண்டு ஆண்டவர் கைவிடாமல் கர்த்தர் பிள்ளைகளை தாங்கி ஆண்டவரே நல்ல ஞானத்தையும் ஆண்டவரே அறிவையும் புத்தியையும் கர்த்தர் கொடுத்து நீர் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. சில நேரத்தில் ஆசிரியர்களால் இருக்கிற பயத்தையும் கர்த்தர் நீர் மாற்றி போடுவீராக. புதிய வகுப்புல புதிய ஆசிரியர்கள் கடந்து வந்தால் பிள்ளைகள் எந்த விதத்திலையும் துவண்டு கலங்கி விடாதவாறு கர்த்தர் பிள்ளைகளை நீ தைரியப்படுத்தி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பாடம் கஷ்டமா இருக்குங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் மாற்றி போடணும். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பலனை கர்த்தர் நீர் இந்த நாளிலே ஏசப்பா நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கழுகுக்கு சமானமான பலத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன், காண்டாமிருகத்துக்கு கொம்புக்கு ஒப்பான பலன் கர்த்தர் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து நீர் ஆசீர்வாதத்தை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தைரியம் உள்ள ஆவிகளை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சில சகம் பிள்ளைகள் மாணவர்களால ஆண்டவர் எந்த விதமான தொந்தரவுகள் பிள்ளைகளுக்கு வராதவாறு கர்த்தர் நீர் ஆண்டவரே நீர் நல்லா பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தணும். விசேஷமாக ஆண்டவரே எதில் கடந்து போனாலும் ஆண்டவரே போகும்போதும் வரும்போதும் ஏசப்பா உம்முடைய பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு இருக்கணும். படிக்கிற இடத்துலையும் பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லா பொல்லாப்புகளுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி நீர் காத்து நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீங்க உதவி செய்யுங்க, நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து நீங்க நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம், எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். திருச்சபை பிள்ளைகள் ஆண்டவரே சண்டே கிளாஸ் கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நடத்துவீங்க. ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் அப்படியே செய்து நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜமுனோமான கிராம ஊழியங்களுக்காக நடக்கிற கிராம ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நம்ம எல்லாம் ஜமுனோமா போக்கில மரத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக, ஊழியத்தை கடந்த பிள்ளைகளை கர்த்தர் வளமை எடுத்து பயன்படுத்தும்படியாக, இன்னும் அநேக வாலிபர்கள் அநேகரை கர்த்தர் திருச்சபையிலிருந்து கிராம ஊழியத்துக்கு கர்த்தர் அநேகரை எழுப்பி தரும்படியாக, இதற்காக நம்ம ஜெபம் தேவன் நோக்கி பார்த்து அப்பாவை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே சோதரன் கிராம ஊழியங்களுக்காக ஆண்டவரை விசேஷமாக இன்றைக்கு சந்திக்கிற கிராம ஊழியத்தில் ஆண்டவரை கர்த்தருடைய அற்புதத்தை நாங்கள் காணும்படியாக, தேவனுடைய கிரியைகளை பார்க்கும்படியாக, நம்முடைய வல்லமையுள்ள நாமத்தின் ஆண்டவரை அந்த கிராமத்தில் வெளிப்படுகிறதற்காக, ஆண்டவரை ரட்சிப்பு வெளிப்படுகிறதற்காக, உங்களுடைய விடுதலை வெளிப்படுகிறதற்காக, உங்களுடைய சுகம் வெளிப்படுகிறதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் சந்திக்கிற கிராம ஊழியத்தில் கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தர் சந்தித்து ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னைக்கு ஜெபிக்கும்படியான வீடுகளை கர்த்தர் திறந்து தாரு. ஜெபிக்கும் போது கர்த்தருடைய விடுதலை, கர்த்தருடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய சமாதானம் அந்த குடும்பத்தில் விளங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும், திருச்சபையை நீர் பயன்படுத்தும், ஒவ்வொரு பேரையும் நீர் பயன்படுத்தும். ஆண்டவரே சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிப்புக்கு ஏற்ற இருதயமாய் மாறுவதாக, எதிர்ப்புகள் தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக, எங்களுக்கு முன்பாக உடைய தூதர்களை கத்து நீர் அனுப்புவீராக. மோசே இடத்துல சொன்னீரு, ஆண்டவர் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன்னு சொன்னீரு. அந்த தூதனை கத்து எங்களுக்கு முன்பாக நீர் அனுப்புவீராக. அப்பா எனக்கு சந்திக்கிற ஆத்துமாக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட கத்திர உதவி செய்யுங்க. கிராம ஊழியத்தை ஆசீர்வதிங்க, கைப்பறதி ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நற்செய்தி கூட்டத்தை கத்தர் ஆசீர்வதிங்க. கத்தர் பெரிய காரியங்கள் செய்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே விசேஷமாக சண்டைகளை சிறுவர் ஊழியங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். 7 இடத்தில் நடக்கிற சிறுவர் ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாட்களில் ஆண்டவர் எந்த தடையும் வராதவர் கர்த்தர் அவ எல்லாம் மாற்றி போட்டு எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் கடந்து வர கூட்டி சேர்க்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த சோதரமாப்பா சிறுவர் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தி நீர் நடத்துவீராக. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிராம ஊழியத்துக்கு போக்கிலும் மரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களோடு கூட நடத்துவதாக, உடைய கரம் முன்னும் என்னும் இருந்து நடத்துவதாக. வேலையில் வருவாங்க, டூவீலர் வருவாங்க, ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இரத்த கொடைகளை ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்கான எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து ஆசீர்வதியும். ஒரு குறைவு வராதவரே ஆண்டவரே மீதம் எடுக்கிறதுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளில் நீ கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து விசேஷமாக போதை புழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற வாலிபர்கள் பெரியவர்கள் எல்லாரும் கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக இந்த நாளிலே ஸ்தோத்திரம். மதுபான கடைகள் அடைக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக, இந்த கஞ்சா பொருளை விற்கிறவர்கள் ஸ்தோத்திரம் மனம் திரும்பும்படியாக காவல்துறை அரசு அதிகாரிகள் ஸ்தோத்திரம் நல்ல நடவடிக்கை எடுக்க கர்த்தருடைய கிருபை கிடைக்கும்படியாக நம்ம எல்லாம் ஜெபம். அந்த பகுதியில் எத்தனையோ இடத்துல நம்ம பார்க்கிறோம், தமிழ்நாடு முழுவதும் நம்ம பார்க்கிறோம். இன்னும் அந்த பழக்கங்கள் அப்படியே இருக்கிறது. எத்தனையோ இடத்துல சிறு பிள்ளைகள் பலவந்தம் பண்ணி கொலை செய்கிறாங்க. அந்த போதையினால மிருகத்தனமாய் நடந்துகிறதான காரியங்கள், இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நம்முடைய மாநிலத்தை விட்டு தேவன் அகற்றி போடும்படியாக நாம் எல்லாரும் தேவன் நோக்கி பார்த்து ஜெபம். அந்த நாட்களில் அந்த பெண் பிள்ளைகளை கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக, இந்த போதை பொருட்கள் எல்லாம் கர்த்தர் அளிக்கும்படியாக, இதில் அடிமைப்பட்டிருக்கிற வாலிபர்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக, அரசாங்க நடவடிக்கை எடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக தேவனுடைய கிருபைக்காக எல்லா ஜெபம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே விசேஷமாக எங்கள் மாநிலம் முழுவதும் இருக்கிற இந்த போதை பொருட்களை கர்த்தர் நீர் அழித்து போடுவீராக. ஆண்டவரை அதை விற்கிறவர்கள் ஆண்டவரை மனம் திரும்பணும். ஆண்டவரை அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். இந்த நாளில் எத்தனையோ குற்ற செயல்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தர் இந்த நிலைமையை நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் பலவந்தம் பண்ணி கொலை செய்கிறாங்க. ஆண்டவரே அந்த இரத்தத்தினால எத்தனையோ சாபங்கள் வருகிறது. ஆண்டவரை கர்த்தர் அதை எல்லாம் நீர் மாற்றி போடணும்.
ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கத்த நீர் பாதுகாப்பு இருக்கணும். ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. இப்படிப்பட்டான கொடூரங்கள் துஷ்டர்களில் இருந்து கத்திர பிள்ளைகளை நீர் காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே தீய செயல்களை செய்கிறவர்களிடத்தில் கத்திர பிள்ளைகளை காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சட்டங்கள் கடுமையாக்கப்பட கத்திர உதவி செய்யுங்க ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பேருக்கும் கத்தருடைய பயம், ஆண்டவரே ஒரு தெய்வீக பயம், கடவுளுங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த நாளில் எத்தனையோ வாலிபர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருக்கிறாங்க, தவறான பாதையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் கத்தர் அப்படிப்பட்டவர்களை விடுதலை ஆக்குங்க. ஆண்டவர் ஜெபிக்க கேட்ட குடும்பத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். பெரியவர்கள் ஆண்டவர் எத்தனையோ பேர் போதைப் பொருட்களுக்கு மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, இதனால் வருமானம் பாதிக்கப்படுகிறது. குடும்பத்தில் எத்தனையோ குடும்பத்தை நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. கத்தர் இந்த சூழ்நிலை எல்லாம் கத்த நீர் மாற்றுவீராக. எங்கள் மாநிலத்தை விட்டு கத்தர் இப்படிப்பட்ட போதை பொருட்களை கத்த நீர் அப்புறப்படுத்தி போடுவீராக. அதற்கு அடிமைப்படுகிற ஒவ்வொரு பேரையும் ஏசப்பா இந்த நாளில் நீங்க விடுதலையாக்கு உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் விடுதலையானா ஆண்டவரே இதெல்லாம் தானாய் அடைக்கப்பட்டுவிடும். ஆண்டவரே கர்த்தர் இப்படிப்பட்ட போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் விடுதலையாக்குங்க. அவங்க சரீரத்தில் ஒரு விடுதலை, ஆத்மாவோட ஒரு விடுதலை, சிந்தையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தீய எண்ணத்திலிருந்து ஒரு விடுதலை எசப்பா நீங்க கொடுப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாலிபர்களையும் பெரியவர்களையும் கத்த இந்த நாளிலே நீர் விடுதலையாக்குறதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். குமாரன் விடுதலையாக்கினால் அவங்க மெய்யாகவே விடுதலை அவங்க அந்த பழக்கத்திலிருந்து முழுமையாய் விடுபட, அதிலிருந்து பூரணமான ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள எசப்பா நீர் உதவி செய்வீனுமா ஜெபிக்கிறோம். எங்க தமிழ்நாடு முழுவதும் கர்த்தருடைய கிருபை விளங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்ட நாம எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே உண்மை நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உங்களுடைய திருச்சமக்கத்து காலத்துக்கு கடந்தவரை கத்தர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறீங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு கத்தர் ஒரு பெரிய ஒரு பதிலை கத்தர் கொடுத்த அற்புதத்தை காண செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும் ஆசீர்வதையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கடந்து போயிரும். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 41வது வசனம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 49வது வசனம். வாசிங்க. மார்க்கு 9:41. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறபடியினால் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. அதாவது என்னுடைய நாமத்தின் நிமித்தம், அதாவது இயேசுவின் நாமத்தின் நிமித்தம், கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இங்கு கர்த்தர் சொல்கிறார். அதாவது நீ ஒரு கலசம் தண்ணீர் நீ கர்த்தருக்காக ஏசப்பாவுக்காக நாம் கொடுத்தோம்னா அதற்குரிய பலனை நீ கண்டிப்பாய் பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு இது ஏசப்பா சொன்ன ஒரு வார்த்தை. இது அதாவது நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்காக நம்ம எதை செய்தாலும் எதை கொடுத்தாலும் அதை கர்த்தர் நினைத்து ஏசப்பா நினைத்து அதற்குரிய பலனை நம்மளுக்கு என்ன செய்வாங்க? தருவாங்க. இப்போ கொடுக்கறது மாத்திரம் இல்லை, அதாவது கர்த்தருக்காக நம்ம எதையும் ஊழியம் செய்வதனாலும் சரி, எதுனாலும் கர்த்தருக்காக ஏசப்பாவுக்காக நம்ம எதை செய்கிறோமோ அதற்குரிய பலன் நம்மளுக்கு என்ன செய்யும்? நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு அங்கே என்ன செய்கிறாரு? தம்முடைய சீசர்களுக்கு அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். எதை கொடுத்தாலும் நீ எதை செஞ்சாலும் எனக்காக நீ செய்கிறத அதுக்குரிய பலனை நீ என்ன செய்வ? நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி இயேசு என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். இதுக்குரிய ஒரு உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கறது தான்.
நம்ம அந்த சாரிபாத் அந்த விதவை வீட்டில் கர்த்தர் செய்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நம்ம எடுத்துக்கோங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில், அங்கே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் 453வது பக்கம், 453வது பக்கம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே 9வது வசனத்தை வாசிங்க. இந்த பக்கம் 9வது வசனம், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எலியா வந்து கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாகுது. என்ன சொல்கிறாருன்னா, நீ ராஜாவினிடத்தில் போய் சொல்லணும், என்னது, நான் கட்டளையிடும் நாள் மட்டும் இந்த தேசத்திலே மழை என்ன செய்யாது, பெய்யாது அப்படின்னு சொல்லணும்னு சொல்லும்போது எலியா கர்த்தருடைய வார்த்தையை போய் இந்த ராஜா கிட்ட சொல்லுவான். சொல்லிட்டு வந்த உடனே கர்த்தருடைய மறுபடியும் அவரோட கூட எலியாவை கூட பேசுவார். நீ என்ன செய்யணும், அவனுக்கு முன்பாக இல்லாமல் நீ என்ன செய்யணும், கேரித் ஆற்றங்கரையில் அங்கே போய் என்ன செய்யணும், நீ தங்கி ஒழித்து கொண்டிருக்கணும். அந்த இடத்துல உனக்கு சாப்பாடு, வேண்டிய ஆகாரத்தை நான் காகங்கள் மூலமாக உனக்கு தருவேன், தண்ணி நீ அதிலிருந்து எடுத்து குடிச்சுக்கலான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது இவன் அப்படியே கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து எலியா போய் கேரித் ஆற்றங்கரையில் உட்காந்துட்டு இருப்பான். அவனுக்கு எப்பெல்லாம் சாப்பாடு வந்தது? 3 வேளை வந்ததா, 2 வேளை வந்ததா? வேதத்தில் இருக்கிறது. எத்தனை வேளை வந்தது அவனுக்கு ஆகாரம்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்தது ஆகாரம்? காகங்கள் கொண்டு வந்தது, அதிலே இருக்குது இல்லையா? எத்தனை முறைனா 6ஆம் வசனத்தில் இருக்கிறது, 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. விடியற்காலையிலேயே காலையில் இல்லையா அவங்க நல்ல ஒரு சாப்பாடு வந்துருச்சு. அப்புறம் சாயந்தரம் இருட்டுறதுக்கு முன்பாக, அவனுக்கு சூரியன் மறைவதற்கு முன்பாக ஆகாரம் வந்துருச்சு. அப்போது இவன் நீ சாப்பிட்டு அந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது மழை பெய்யாதனால ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படி என்ன செஞ்சது, அங்கே அந்த ஆறு என்ன செஞ்சது, வற்றி போனது. வற்றி போன உடனே ஆண்டவர் எப்பவுமே தம்மை நம்புகிற ஜனங்களை, தம்மை நம்புகிற எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அது வாலிபர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வயது சென்றவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம இயேசுவை இயேசு அவங்க நம்புவரானால் ஆண்டவர் ஒருபோதும் அவங்களை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அப்போ இந்த எலியாவை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாரிபாத் அப்படிங்கிற ஊருக்கு போகணும், அந்த இடத்துல ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டுகிறேன். ஆண்டவர் எந்த விதவைங்கிறது சொல்லலை, யாருங்கிறது சொல்லலை. எத்தனையோ விதவைகள் அங்கே அந்த கிராமத்தில் என்ன செஞ்சாலும், அந்த ஊரில் சாரிபாத் ஊரில் என்ன செஞ்சுருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு விதவைக்கு உன்னை பராமரிக்கும்படி நான் கட்டளையிட்டுக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை அவனுக்கு போதும் இல்லையா? நம்மளுக்கு ஆகாரம் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. அப்போ அவன் கடந்து போகிறான். போகும்போது அங்கே ஒரு பெண்மணி, ஒரு விதவைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே என்ன செய்கிறா, விறகுகளை பொறுக்கி கொண்டு இருக்கிறா. பொறுக்கி கொண்டிருக்கும்போது அவன் போய் கேட்குறான். என்ன கேட்குறான்? முதல்ல எனக்கு கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி தான் கேட்குறான். அப்போ நினச்சி பாருங்களேன், பஞ்சம், ஆற்றில் தண்ணி இல்லை, ஆனாலும் அவன் என்ன செய்கிறா, தண்ணி அந்த மனுஷன் கேட்டதற்காக என்ன செய்கிறான், கொண்டு போய் அவள் என்ன செய்கிறான், வீட்டுக்குள்ளே போகும்போது அவனுக்கு தண்ணி கொடுப்பதற்காக போகும்போது அந்த எளிய அந்த பெண்மணியை பார்த்து கேட்குறான், அப்படியே எனக்கு ஒரு சிறிய அடையை என்ன செய்ய, எனக்கு ஒரு அப்பம் கொண்டு வான்னு கேட்கும்போது அந்த பெண்மணி சொல்லுகிறான், நாங்கள் கொஞ்சம் மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, நாங்கள் ஒரு நேரம் தான் சாப்பாடுக்கு இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு அடுத்த வேளைக்கு சாப்பாடு இல்லாமல் நாங்கள் மரித்து போக வேண்டிய சூழ்நிலை, ஆகாரம் இல்லை அப்படின்னு அவள் சொல்லும்போது அங்கே எலியா சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். ஏன்னா கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா, அங்கே ஒரு விதவைக்கு உன்னை பராமரிக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறேன்னு சொல்லி. அங்கே உடனே அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். அந்த வசனத்தில் பார்க்கும்போது, அந்த 13 14 வசனத்தை பார்க்கும்போது, நீ பயப்படாத, போய் வார்த்தையின்படி, உன் வார்த்தையின்படி நீ ஆயத்தப்படுத்து, நீ சாப்பாடு ஆயத்தப்படுத்து. நீ சொன்னில்ல, நான் சாப்பாடு ஆக்குவதற்காக தான் கொஞ்சம் 2 அடை தான் இருக்கும், அதை ஆக்குவதற்காக விறகு பொறுக்கி கொண்டிருக்குன்னு சொன்னில்ல, நீ சொன்னபடியே நீ ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல்ல எனக்கு ஒரு சிறிய அப்பம், ஒரு சின்ன அப்பம், அதை மாத்திரம் நீ என்ன செய், எனக்கு தயார் பண்ணி எனக்கு கொண்டு வா.
அப்போ நீ எனக்கு கொண்டு வந்தீன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 14ஆம் வசனம் சொல்கிறான், கர்த்தர் தேசத்தில் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில மாஸ் என்ன செய்யாது, செலவழிந்து போகாது, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவாது. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படின்னு அவன் சொன்ன உடனே அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, விசுவாசம். உடனே அவள் போய் என்ன செய்றா, அந்த தேவ ஊழியனுக்கு, அந்த எலியாவுக்கு, தீர்க்கதரிசிக்கு, கர்த்தருடைய அந்த மனிதனுக்கு அவள் பண்ணி கொடுக்கிறாள். பாருங்க, அவள் செய்த ஒரு காரியம், ஒரு சின்ன அப்பம், கொஞ்சம் தண்ணி, அது அவளுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததுன்னா, கிட்டத்தட்ட 3 வருஷம் 6 மாதமோ தேசத்தில் ஏசப்பா மலையை கட்டளையிடுகிற நாள் வரைக்கும் அவள் வீட்டில் ஒரு குறைவில்லை, என்ன செய்யலை, இல்லை. இது உண்மையில் நடந்த ஒரு சம்பவம், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிற, இயேசு இந்த உலகத்தில் கடந்து வரும்போது ஒரு கலசம் தண்ணி கொடுத்தால் அதுக்குரிய பலனை நீ பெறுவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனக்காக நீ கொடுத்தினா. அங்கே பார், தேவன் ஒரு ஊழியக்காரனை காப்பாற்றும்படியாக, பராமரிக்கும்படியாக அந்த விதவைக்கு கொடுத்த கட்டளையை அந்த விதவை செய்ததுனால எத்தனையோ விதவைகள் இருந்திருப்பாங்க அந்த சாரிபாத் ஊரிலே, அந்த சமாரியா தேசத்தில் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? ஒரு விதவையாக இருந்திருப்பா, எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் அவள் வீட்டில் ஒரு குறைவும் ஆகாரத்துக்கு இல்லை. நினச்சி பாருங்களேன், பெரிய ராஜாவின் வீட்டிலேயே பஞ்சம், தண்ணி இல்லை, மிருகங்களுக்கு தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை, புல்லு கூட இல்லை. பெரிய ராஜாவின் அந்த ஆகாபு வீட்டிலேயே ஆகாரம் இல்லை சாப்பாட்டுக்கு. ஆனால் ஒரு ஏழை விதவை வீட்டில் கர்த்தருடைய மனுஷன் அங்கே இருந்ததுனால அவள் கர்த்தருக்காக ஒரு சின்ன அப்பத்தை அவள் தியாகம் பண்ணி கொடுத்ததுனால அந்த 3 வருஷமும் 6 மாதமும் அவளுக்கு என்ன செய்யலை, ஒரு குறைவும் இல்லை. ஆகாப்பு ராஜா கூட சாப்பாட்டுக்கு திண்டாடுகிறான், அநேக ஜனங்கள் திண்டாடுகிறாங்க. அதான் நினைக்கிறோம், இந்த உலகத்தில் அதுதான் கர்த்தர் எந்த மனிதனையும் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அவரை நம்பும் போது, அவருக்காக நம்ம எதையும் கொடுக்கும்போது ஆண்டவர் நினைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அப்போ இந்த வாலிப நாட்களில் நம்ம நினைக்கணும், நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை போஷித்து திருப்தியாக, சமாதானமாக, சந்தோஷமாக வாழ்வதற்கு இயேசப்பா நம்மளுக்கு என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. அவர் உதவி செய்யணும்னா நாம் அவருக்கு ஏதாவது என்ன செய்யணும். கர்த்தருக்காக நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அவருக்காக நம்ம ஜெபத்தில் கரெக்டாக இருக்கணும். தேசத்துக்காக ஜெபம் பண்ணலாம், ஆலயத்துக்காக ஜெபம் பண்ணலாம், ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். நமக்காக ஜெபம் பண்ணுறது அது நம்முடைய காரியங்களுக்கு, அது தேவனிடத்தில் நம்ம ஒரு உதவி பெறுவதற்கு. நம்ம தேசத்துக்காக, நம்முடைய ஆலயத்துக்காக, ஊழியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது அது கர்த்தருக்குன்னு கொடுக்குற ஒரு பாக்கியம். மற்ற ஜனங்களே ஆண்டவரை ரட்சியும், எங்கள் ஊழியத்தின் ஆசீர்வதியும், எங்கள் ஊழியத்தின் மூலமாய் அநேக ஜனங்கள் தொடப்படணும். எத்தனையோ கிராமங்களை ஊழியம் செய்யணும், அந்த கிராமத்தில் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், தேவைகள் சந்திக்கப்படணும். எசப்பா ஜெபம் பண்ணும்போது இது கர்த்தருடைய சித்தத்துக்காக நம்ம ஒப்பு கொடுக்கிறது. இது அவருக்கு நம்ம கொடுக்குற ஒரு அதற்கரிய பலனை ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், தருவார். அப்போ நம்ம எதை கொடுக்குறோம், நம்ம காணிக்கை கொடுக்கறனாலும் சரி, கர்த்தருக்காக கொடுக்கும்போது ஆண்டவர் அதற்குரிய பலன் நம்மளுக்கு என்ன செய்வார், தருவார். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம எதை, அதாவது ஆண்டு சொல்ல, என் நாமத்து நிமித்தம் நீ ஒரு கலசம், அவருக்காக. இப்போ நமக்காக ஜெபம் பண்ணுறேன்னா, வேண்டுகிறேன்னா, அது ஒரு உதவிக்காக ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். இப்போ ஆண்டவருக்கே நாம் என்ன செய்யறது, கொடுக்கறதுங்கிறது அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? நாம் உதவி கேட்குறதுங்கிறத ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். எதனாலும் சரி நம்ம ஜெபத்தை கொடுக்கலாம். உலகத்துக்காக, தேசத்துக்காக ஜெபம் பண்ணலாம், ஆலயங்களுக்காக, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக, கிராம ஊழியத்தில் நடக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுறது கர்த்தருக்காக கொடுக்குற ஒரு பாக்கியம். எதை கொடுத்தாலும் ஒரு தண்ணின்னு ஆண்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அந்த சாரிபாத்துக்கு பஞ்சம், அந்த விதவை வீட்டு பஞ்சம் இருக்குது தேசத்தில், ராஜா வீட்டிலே பஞ்சம் இருக்குது, அவ்வளோ பெரிய ராஜா வீட்டிலே ஆகாரம் இல்லை. ஆனால் இந்த விதவை வீட்டில் ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் என்ன செஞ்சார், நடத்தினார். அப்போது நம்ம நினைக்கணும், எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்மை நடத்த உண்மை உள்ளவர். அந்த பஞ்ச காலத்தில் அந்த விதவை வீட்டில் ஆண்டவர் ஒரு குறைவில்லாமல் நடத்தினார்னா எந்த சூழ்நிலை வரட்டும் இல்லையா? இந்த கொரோனா வந்துச்சு, ஆண்டவர் அநேக ஜனங்களை போஷித்து நடத்தினார், எல்லாரையும் நடத்தினார், ஊழியக்காரர்களை அற்புதமாக நடத்தினார். நினச்சி பாருங்களேன், வேலை செஞ்ச சம்பளம் கொடுக்குது, வேலை செய்கிற நிறுவனங்கள் பாதி சம்பளம் அவங்க ஏதாவது ஆகார சாப்பிட்னு கொடுக்குது. அப்போ ஊழியக்காரங்களை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், எத்தனையோ ஊழியக்காரங்களை ஆண்டவர் எப்படி என்ன செஞ்சார், நடத்த. நினச்சி பாருங்கள், கொடுத்தாதான்
ஆண்டவர் அவர்களை போஷிக்க, ஆனால் ஆண்டவர் எப்படியும் அவங்களை என்ன செஞ்சிருவார்? போஷித்து தருவார். அப்போ கொரோனா காலத்தில் எத்தனையோ திருச்சி போதகர்கள், எத்தனையோ சுவிசேஷர்களை கர்த்தர் எப்படி செஞ்சார்? போஷித்து பாதுகாத்து என்ன செஞ்சார்? நடத்தினார் இல்லையா? அவங்க எந்த வேலைக்கும் போகலை, வேலைக்கு போனால் ஏதோ நிறுவனங்கள் பாதி சம்பளம் கொடுக்குது, கொஞ்சம் சம்பளம் கொடுக்குது ஆகாரத்துக்காக. கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. ஊழியக்காரங்க நினச்சி பாருங்க. ஆனால் ஒரு குறைவில்லாமல் ஊழியக்காரங்களையும் சுவிசேஷர்களையும் என்ன செஞ்சார்? ஆண்டவர் போஷித்து அந்த 2 வருஷமும் ஆண்டவர் செஞ்சார், நடத்தினார். அப்போது ஆண்டவரை நம்பும்போது அவருக்காக நம்ம எதை கொடுத்தாலும் அதுக்குரிய பலனை ஆண்டவர் செய்வார், கொடுக்கிறவர். அப்போ அந்த சாரிபாத் அந்த விதவை வீட்டில் ஆண்டவர் ஒரு குறைவும் கொடுக்கல. அவளுக்கு எல்லாம் நிறைவாய் என்ன செஞ்சது? யாருக்குனே குறைவு இருந்துச்சு, அதை எல்லாம் ஆண்டவர் நிறைவாய் மாற்றினார். 3 வருஷம் ஆண்டவர் அவளை போஷித்து என்ன செஞ்சார்? நடத்தினார். வீட்டார் அனைவரும் சாப்பிட்டு என்ன செஞ்சாங்க? அவங்க திருப்தியாக இருந்தாங்க. காரணம் என்ன? அந்த ஒரு காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த 17ஆம் அதிகாரத்தில் அந்த அந்த 20வது வசனத்தை வாசிப்போம். 20வது வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. இதில் ஒரு வார்த்தை அழகா இருக்குது. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த அப்படின்னு வேதம் சொல்லுகிறது இல்லையா? இடம் கொடுத்த. கிட்டத்தட்ட 3 வருஷம் யார் வீட்டில் இருந்திருக்கான்? எலியா அந்த விதவின் வீட்டில் தான் இருந்திருக்கிறான். 3 வருஷம் நினச்சி பாருங்களேன். அப்போ அந்த விதவை உண்மையிலே இயேசுவை கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பெண்ணாக இருந்திருப்பா. ஏன்னா அந்த 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஒரு மேல் வீடு கட்டியிருந்தாள். அந்த மேல் வீட்டில் தான் இந்த எலியா என்ன செஞ்சான்? இருந்தான், தங்கி இருந்தான் மேல் வீட்டில். நம்ம யாருக்குன்னு இன்னொரு பெண்மணி கொடுத்து நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? இன்னொரு பெண்மணி, நம்ம அந்த பெண்மணி, அந்த ஊர் வந்து அழகான ஊர், நல்ல ஊர். அந்த சூனியமித்தியாள் ஸ்திரீன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஸ்திரீ என்ன செஞ்சா? கர்த்தருடைய தீர்க்கதரிசியே அடிக்கடி வந்துட்டு போறாரு, இவருக்கு ஒரு இடம் உண்டாக்குன்னு சொல்லி மேல் வீடை கட்டினாள். மேல் வீடு கட்டி அவளுக்கு அந்த ஊழியக்காரருக்கு தேவையான மேஜை எல்லாம் சகல வசதிகளை என்ன செஞ்சாள்? செய்து கொடுத்தாள். அப்போ இவள் என்ன செஞ்சிருக்கிறா? அந்த வீடை என்ன செஞ்சிட? கட்டி வைத்து. எதுக்கு? ஊழியர்களை தங்க வைப்பதற்கு. ஆனால் எத்தனையோ இயேசுவை அறிந்தவர்கள், கர்த்தரை அறிந்தவர்கள் அந்த தேசத்தில் இருந்திருப்பார்கள். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறாங்க. எல்லா இஸ்ரவேல் தேசத்தில் எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அலைந்து திரியாமல் வீட்டிலிருந்து திருப்தியை சாப்பிட்ட ஒரு மனுஷன் யாருன்னா இந்த சாரிபாத் விதவை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஊழியக்காரன் அந்த வீட்டில் இருந்தான். அவளுக்கு வேண்டிய, ஏன்னா ஆண்டவர் சொன்னார்ல, ஒரு உன்னை பராமரிக்கும்படி, அவளுக்கு எலியாவுக்கு தேவையான காரியத்தை செய்யும்படி. அவனுக்கு என்ன தேவை? ஆகாரம், தண்ணீர் தேவை, இல்லை இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. எல்லா பராமரிப்பையும் இந்த ஸ்திரீ என்ன செஞ்சாள்? செய்து கொண்டு இருந்தாள். அதற்குரிய பலனை தான் அவள் என்ன செஞ்சாள்? அனுபவிச்சாள். அப்போ 3 வருஷம் அந்த எலியா எங்கே இருந்தான்? அந்த பெண் வீட்டில் இருந்தான். அப்போ நம்ம நினச்சி பார்க்கணும், நம்ம கர்த்தருக்கென்று ஒரே ஒரு வாட்டி கொடுத்தா மட்டும் போதாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக கொடுக்க 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 கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை குறைவில்லாமல் என்ன செய்வார்? அவர் நடத்துவார். அப்போ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நம்ம ஊழியங்களுக்காக, உலகத்துக்காக, தேசத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குவதற்கு நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். நீங்கள் நினைக்கலாம், நான் இப்போ படிக்க தானே செய்கிறேன், என்னால் என்ன கொடுக்க முடியும், என்ன பண உதவி நான் செய்ய முடியும் அப்படின்னு. இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்வார்? உதவி செய்வார். நம்ம அதில் கரெக்டாக இருக்கணும். தசமமாக கொடுத்தீங்களா? காணிக்க கொடுத்தீங்களா? இந்த ஊழியத்தை தாங்குனீங்களா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும். பெற்றோர்களையும் சொல்லணும். இன்னும் நம்ம என்ன செய்யணும்? அதற்காக பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணணும். ஏன்னா தேவைகள் சந்திக்கப்பட்டதான் இன்னும் அதிகமாக ஊழியங்கள் என்ன செய்ய முடியும்? நம்ம செய்ய முடியும். இல்லை, கிராம ஊழியத்துக்கெல்லாம் போகிறோம், எத்தனையோ ஆயிரங்கள் தேவை இருக்குது இல்லையா? ஒவ்வொரு வாரமும் அதற்குரிய தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்கிறோம். காரணம் என்ன? நம்ம ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் அநேக ஜனங்களை கொடுக்கும்படியாக ஆசீர்வதிக்கிறார். அப்போது அவங்க கொடுக்கறதுனால அவங்க குறைஞ்சி போயிடுவாங்களா அப்படின்னு கூட இல்லை. ஏன்னா அவங்க இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறதுனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த ஊழியத்தை மாதம் என்ன செய்கிறாங்க? 4 வாரத்துக்கான தேவைகள் என்ன செய்கிறாங்க? தாங்குகிறாங்க. அப்போது அவங்க கொடுக்க கொடுக்க கொடுக்கதா சொல்லுவாங்கள்ல, கிணறு இறக்க இறக்க தான் அதுலேருந்து நல்ல தண்ணி என்ன செய்யும்? ஊறும் இல்லையா? இறக்க இறக்க ஊறும்.
அப்படியே விட்டுட்டோம்னா தண்ணி அப்படியே ஆகி பாலாகி குப்பை விழுந்து அது நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நாம் கத்திற்கென்று ஒவ்வொரு இது கொடுக்க கொடுக்க அதற்குரிய பலன் ஆண்டவர் தருவார். அப்போ அந்த சாரிபாத்து விதவை அந்த எலியாவை 3 வருஷம் என்ன செஞ்சா? அவள் பராமரித்தா, தன் வீட்டு மேலே வைத்து அவனுக்கு உண்டான காரியங்கள்லாம் செய்து கொடுத்தா. அப்போ ஆண்டவர் தான் சொல்லுகிறார், ஒரு கலசம் தண்ணி நீ கொடுத்தீன்னா அதற்குரிய பலனை பெறுவேன். அப்போ ஒவ்வொரு முறையும் நீ கத்திருக்கின்ற எனக்காக என் நாமத்து நிமித்தம் என்று சொல்கிறேன். எனக்கா நம்ம நினைக்கக்கூடாது இதை கொடுத்த கத்தரை நீ ஆசீர்வதிப்பாரு, அப்படி அந்த இடத்துல கொடுக்கக்கூடாது. இதை நான் கொடுத்தேன்னா கத்தருடைய நாம மகிமைப்படும். ஏன்னா இதன் மூலமாய் ஊழியங்கள் நடக்குது. அப்போ இந்த ஊழியத்தை கத்தரின் அதிகமாய் பெருக பண்ணுவார். கத்தருடைய நாமத்துக்கு நம்ம கொடுத்தோன்னா கத்தரை நீ ஆசீர்வதிப்பார், உண்மைதான். ஆனால் நம்ம என்ன எப்படி இருக்கணும்னா, இதை நான் கொடுத்தேன்னா கர்த்தருடைய நாம மகிமைப்படும், அவருடைய ஊழி இன்னும் அதிகமாய் வளரும், இன்னும் அதிகமான ஆத்துமக்கள் சந்திக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம அதான் ஆபேலின் காயின்குள்ள காணிக்கை வித்தியாசம். அவனும் காணிக்கை கொடுத்தான், இவனும் காணிக்கை கொடுத்தான். ஏன்னா கர்த்தர் என்ன செய்யலை? ஆபேலை தான் அங்கீகரித்தார், காயின்னு அங்கீகரிக்கல. காரணம் என்னென்ன? இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான். கொடுத்த கத்திரனை ஆசீர்வதிப்பா கொடுக்கணுமே அப்படிங்கிறதுல நம்ம மனப்பூர்வமாக இருக்கிறதுல, ஏசப்பா நான் உமக்கு கொடுக்குறேன், இது உங்களுடைய நாம மகிமைப்பட்டுட்டு ஆண்டவரே, இதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் ஆத்துமக்கள் சந்திக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? கத்திருக்கின்ற கொடுக்கணும். அது மாதிரி ஜெபம் பண்ணும்போது அப்படி தான், ஏசப்பா ஆத்துமக்கள் சந்திக்கப்படணும், என் ஆலயத்துக்கு என் கூட வர்றவங்க குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையிலேருந்து அந்த குடும்பத்தை விடுதலையாக்கும் ஏசப்பா. ஆண்டவரே எங்கள் கிராம ஊழியங்க செய்கிறாங்க, அநேக இடத்துக்கு போகிறாங்க, தேவைக்கு சந்திக்கப்படணும். ஆண்டவரே இந்த கிராமத்தில் எத்தனையோ ஆத்துமக்கள் சந்திக்கிறாங்க, அவங்களாம் ரட்சிக்கப்படணும். அதில் ஒரு பலனை எதிர்பார்க்கணும், அது வீணாய் போயிடக்கூடாது. பிரயாசப்படுறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, ஆத்துமக்கள் சந்திக்கப்படணும், ரட்சிக்கப்படணும் ஏசப்பா அப்படின்னு நம்ம யாரோ ஒருவருக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா நம்மளுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? அதற்குரிய பலனை என்ன செய்வாங்க? உனக்கு தருவாங்க. உன்னுடைய காரியத்தை ஏசப்பா என்ன செஞ்சுக்கிறாங்க? பார்த்துக்கொள்வாங்க. அதான் ஆபிரகாம் சொல்கிறார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஈசாக்கு என்ன சொல்கிறான்? அப்போ ஆடு இல்லையே, ஆடு இருந்தால் தானே பலி செலுத்த முடியும். ஆபிரகாம் சொல்லுவான், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவன் சொன்ன வார்த்தையின்படியே தான் அங்கே ஆடு என்ன செஞ்சது? அவனுக்கு பின்பாக அவன் எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணுகிறான், பலிபீடத்தை கட்டுகிறான். ஆனால் ஆட்டை பார்க்கல. கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே திரும்பி பார்க்குறான், அந்த இடத்துல ஆடு இருக்குது. அப்போ கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம அங்கே அவன் போகிற வரைக்கும் ஆடு இல்லை. எப்போ ஈசாக்கை பலிபீடத்தின் கடத்தி அவன் கையை ஓங்குறானோ, கர்த்தருடைய தூதன் பேசுகிறான், நீ பயப்படுகிறேன்னு சொன்ன உடனே தான் தூதன் பேசின பிறகு தான் பின்னால் ஆடு இருக்குது. அது வரைக்கும் ஆடு இல்லை. அப்போ ஆண்டவர் அதை பார்ப்பார். நம்ம நினைப்போம் இது இருந்தால் தான் இப்படி இல்லை, அதற்கு முன்பாக நம்ம செய்யும்போது அதற்கு நமக்குரிய காரியங்களை ஏசப்பா என்ன செய்வாங்க? பார்த்து கொள்வாங்க. அப்போ இந்த சாரிபாத்து விதவை தன் வீட்டிலே எலியாவை பராமரித்ததுனால ஆண்டவர், ராஜா வீட்டிலே பஞ்சம் இருந்தது, எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க, அவங்க வீட்டில் பஞ்சம் இருந்தது, மந்திரி வீட்டில் பஞ்சம் இருந்தது, போர் வீரர்கள் வீட்டில் பஞ்சம் இருந்தது, எல்லா இடத்துலையும் பஞ்சம் இருந்தது, குறைவுகள் இருந்துச்சு. ஆனால் இந்த சாரிபாத்து விதவைங்கிற வீட்டிலே, எலியா தங்கியிருந்த அந்த விதவின் வீட்டிலே ஒரு பஞ்சமும் குறைவும் இல்லை. காரணம் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். நம்ம எல்லாரும் ஜெபமா நம்ம கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து, ஏசப்பா நான் உமக்காக எதனாலும் செய்வேன், நல்ல மற்ற ஊழியங்களுக்காக, ஆண்டவரே தேசத்தில் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், நான் உமக்காக ஊழியமும் செய்வேன், சபையோடு இணைந்து நான் ஊழியமும் செய்வேன், உமக்காக நான் அநேக காரியங்களை செய்வேன். அப்பா இந்த திருச்சபையோடு இணைந்து நான் ஊழியங்களையும் செய்வேனே சப்பா, அதற்குரிய பலனை நீர் ஆசீர்வதிக்கிறவர் நல்லது தான். ஆனாலும் உமக்காக ஆண்டவரே நான் அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறேன். உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டுகிறது மாத்திரமில்லை, உமக்காக கொடுக்கவும் எனக்கு நீர் உதவி செய்யும். எதாக இருந்தாலும் சரி, ஜெபம், ஊழியம், சபையோடு இணைந்து செய்கிற ஊழியம், இது எல்லாம் நான் இணைந்து கொள்வேன். கர்த்தருக்காக ஊழியத்துக்காக கொடுக்கறதுலையும் நான் இணைந்து கொள்ளுவேன். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு மாற்றுங்க. சாரிபாத்து விதவை ஆற்றில் தண்ணி இல்லை, பஞ்சம் இருந்தாலும் அந்த ஊழியக்காரனை பராமரித்தால் கர்த்தர் 3.5 வருஷம் அவள் வீட்டை ஆசீர்வதித்தார். மழை பெஞ்சு அறுவடை வரைக்கும் கர்த்தர் அவள் வீட்டை ஆசீர்வதித்தார். ஏசப்பா அந்த சாரிபாத்து விதவையே நீங்கள் ஆசீர்வதிப்பீங்கன்னா எங்களையும் நினைத்து நீர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவர். நீங்களே சொல்லியிருக்கீங்க, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அதுக்குரிய பலனை நீ பெறுவாய் என்று நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே நானும் உமக்காக, உம்முடைய நாமத்துக்காக அநேக காரியங்களை செய்ய எனக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ இந்த வாலிப நாட்கள் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். சில நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜோமனா மட்டும்தான் மன்னிங்க, நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேசத்துக்காக, ஊழியங்களுக்காக,
கிராம ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்பட ஏசப்பா நான் ஜெபிப்பேன் ஆண்டவர். இன்னும் அதிகமாக பிரயாசப்பட்டு நான் கொடுப்பேன். இன்னும் சபையோடு கூட இணைந்து நான் ஊழியங்களை செய்வேன். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்துக்காக நான் இதை செய்வேன். எந்த மனிதனுக்காகவோ போதகர்களுக்காகவோ ஆண்டவரே பார்வைக்காக அல்ல, உமக்காக நான் அதை செய்வேன். என் ஏசப்பாவுக்காக, என்னை ஆசீர்வதித்து நடத்துகிற ஏசப்பாவுக்காக, எனக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்துகிற ஏசப்பாவுக்காக, என்னை பாதுகாத்து நடத்துகிற ஏசப்பாவுக்காக நான் இதை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்காக நான் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்காக உம்முடைய மகிமைக்காக நான் ஊழியங்களை செய்வேன். எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. நான் எடுக்கிற இந்த காரியத்தில் நான் தொடர்ந்து அதில் நிலைத்திருக்க ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. சத்துரு எந்த விதத்திலையும் போராட்டங்களை, பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை, காலங்களை கொண்டு வந்து என்னை ஆண்டவரே அதிலிருந்து விலக்கி விடாதவாறு ஏசப்பா எனக்கு எல்லாவற்றிலும் நீர் காத்து நீர் நடத்துங்க. உடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உமக்காக அநேக காரியங்களை கொடுக்க எனக்கு நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ இந்த வாலிப நாட்களே ஏசப்பா எனக்கு நீ உதவி செய்யுங்க. நல்ல ஒரு ஆலோசனைகளை கொடுத்து எங்களை நடத்துங்க. இந்த சாரி பார்த்து ஆண்டவரே இந்த விதவின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோம். பஞ்ச காலத்திலும் அவள் வீட்டை நீர் ஆசீர்வதித்த காரணம் இருக்கிறதுல உமக்கென்று ஒரு சிறிய அடை கொடுத்ததினால அவளை நினைத்து நீர் ஆசீர்வதித்த வேறே ஆண்டவர். எங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர். நாங்களும் இப்படி ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமே. நாம் எல்லாரும் எழும் நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து முடிப்போம். நம்ம எல்லாரும் செய்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோயிலெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.